இந்த வேகனரோட கிளச் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் தான். அந்த ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எவ்வளோ ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். கிளச் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேயிற கண்டிஷன் வந்துடுச்சு. ஆனால் கிளச்சு உள்ள இந்த ஃபிங்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருக்கு. கியர் பாக்ஸ் சைடு காட்டுறேன். கியர் பாக்ஸ்லேயும் கிளச்சி மூவ் ஆகிற இந்த இடம்லாம் எவ்வளோ உங்களுக்கு ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த ஃபோர்க்கு ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆயிருந்ததுனால இந்த வண்டியில் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் தான் வருது. ஃபோர்க்கு ஜாம் ஆகிறதுனால தான் கிளச்சும் ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்குது. இந்த ஃபோர்க்கு பாருங்கள் எவ்வளோ ஜாம் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேகனாரோட கிளச் பிளேட் கவர் ஸ்மெல்லோட ப்ரைஸ் பாருங்கள். 2100 வரும். அதேமாரி இதோட கிளச்சி கேபிளை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கிளச்சி கேபிளோட ப்ரைஸு 280 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிளச்சி ரிலீஸ் பேரிங்க தனியாக செப்பரேட்டாக தான் வாங்கினா. கிளச்சி ரிலீஸ் பேரிங்கும் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேகனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளச்சி ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட்டு தான். இப்போது கிளச்செலாம் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளச்சி கேபிள் கிளச்சி செட் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி ஃபோர்க்கை க்ளீன் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சி எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும்.